ஹே ஹாய் கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், வித் மைக் வித்தவுட் மைக் அந்த சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை ஷூட் பண்ணி காமிக்கிறேன்ட்டு அந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்தேன். ஸோ என்ன ஏது எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் ஒன்று உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ லோக்கல்லே எங்கேயாச்சும் ஷூட் பண்ணிக்கலான்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்காடு போய் ரொம்ப நாள் ஆகுது, பேசாமல் ஏற்காடு போகலான்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்காடு கிளம்பி வந்துட்டோம். உண்மையாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்காடு கிட்டத்தட்ட வந்து எத்தனை மாதங்கள் ஆகுதுன்னு எனக்கே தெரில கைஸ். நைட் டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்துட்டு போனேன், பட் டே டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகுது. இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வரேன். அதுவும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கிளைமேட் சும்மா வேறு லெவலாக இருக்குது. கேமராவில் தெரியுமான்னு தெரியல, பட் பார்க்குற இடம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே மிஸ்ட்டு தான். ரோட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெயின் தான். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவு ஹீட்டாக இருந்துச்சு, கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெயினும் இல்லை. பட் இங்கே அப்படியே ஏற ஏற வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னடா கூமாப்பட்டி எங்கள் ஏற்காடுக்கு வாடா இஸ்கோ. ஸோ மேலே தெரியுமான்னு தெரில, பட் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த அளவு மிஸ்ட் இருக்குன்ட்டு. அப்படியே ஏற ஏற வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடம்புலாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிக்கிட்டு வருது. சேலம் பீப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போகணுன்னாலும் ஏற்காடுக்கு தான் போவோம். ஃபேமிலியாக டூர் போகணுமா ஏற்காடு போகலாம், ஃப்ரெண்ட்ஸாக டூர் போகணுமா ஏற்காடு போகலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக டீ குடிக்க போகணுமா ஏற்காடு போகலாம், பஜ்ஜி சாப்பிட வேடிக்கை பார்க்க வரணுன்னா கூட நாங்கள் ஏற்காடுக்கு தான் வருவோம். உங்கள் ஊரில் வந்துட்டு நீங்கள் எந்த பிளேஸ்க்கு போவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கேமராவில் வந்துட்டு மிஸ்ட்டு தெரியுதான்னு தெரில, பட் இங்கே சுற்றியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம மிஸ்ட்டு, சும்மா வேற லெவலாக இருக்குது. உடம்பெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிலுக்குது, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு. அண்ட் இன்னைக்கு காலையிலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் தம்பி காலையிலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் சும்மா வேற லெவலாக இருந்துச்சு. பட் ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்துலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் டல்லாகிடுச்சு. ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக தான் இருக்கும். ஏற்காடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே சூப்பராக தான் இருக்கும். ஈவன் சம்மர் சீசனில் வந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்கும். நான் வரப்போ ஜில்லுன்னு தான் இருக்கும். இன்கேஸ் ஏற்காடு பீப்புள்ஸ் யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்து மனசுல எல்லாம் என்னை திட்ட வேணாம், ஏண்டா இங்கே இருக்கிற சூடு எங்களுக்கு தாண்டா தெரியும் அப்படின்லாம். ஸோ ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது மழை பேஞ்சு முடிச்சிருச்சா இல்லை இது மிஸ்ட்டுனால ஈரமாக இருக்கா என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல. ஓகே, ஸோ கைஸ் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் சும்மா என்னமா மிஸ்டாக இருக்குன்ட்டு. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோலோ ரைட் தான் வந்திருக்கேன். நான் எப்போவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோலோ ரைட் தான் வருவேன். யாரையும் எங்கேயும் கூப்பிடவும் மாட்டேன், யாராச்சும் எங்கேயாச்சும் கூப்பிட்டாலும் போக மாட்டேன். எனக்கு எப்போவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனியாக இருக்க தான் பிடிக்கும். தெரியுதா மிஸ்ட்டு தெரியுதா? கேமராவில் தெரியுதான்னு வேற தெரில, பட் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே சும்மா வேற லெவலாக இருக்கு. பார்த்துக்கோங்க தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேர்டு ஹேர்பின் பெண்டுக்கே வரோம். இன்னும் ஏற்காடு போகிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஃபுல் வீடியோலாம் என்னால் அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரியல, ஏன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக வரும். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 அப்படி அப்லோட் பண்ண முடிஞ்சாங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சண்டே 4 o'clock எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கே இந்த வீடியோவை அப்லோட் பண்ண முடிஞ்சால் அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் வரும். இங்கேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா காதெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. மேலே இருந்து வரவங்கலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் போட்டுட்டு தான் வராங்க. மேபி மேலே ரெயினாக இருக்கும்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாம். ஏதோ ரெயின் கோட் போட்டு வராங்க பார்த்தீங்களா? எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெயின் கோட் போட்டுட்டு தான் வராங்க. பட் இந்த மாதிரி டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் போகிறப்பெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்து சேஃபாக தான் போகணும்.
இந்த மாதிரி பெண்டுலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு ஸ்லோவாகவே போங்க. ஃபாஸ்ட்டாக போய் யாரும் எதையும் சாதிக்க போகிறதில்ல. எவ்வளோ ஸ்லோவாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக, என்ன சொல்கிறது, எவ்வளோ ஸ்லோவாக போக முடியுமோ அவ்வளோ சேஃபாக இருக்கலாம். கைஸ் தெரியுதா அங்கே எவ்வளோ மிஸ்ட் இருக்குன்ட்டு? அப்படியே அந்த மிஸ்ட்டுக்குள்ளார போனால் நல்லாயிருக்கும். பட் அதுக்கு மலை மேலே இருந்து பறந்து தான் போகணும். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி லோக்கல்லே எங்கேயாச்சும் வித் மைக் வித்தவுட் மைக் டிஃப்ரென்ஸ் வீடியோ எடுத்து போட்டுடலான்னு தான் கிளம்பி வந்தேன். அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் எதுவுமே கொண்டு வரல. பட் பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பேக்குள்ளார வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ரெயின் கோட் இருக்கும். இன்கேஸ் மழை வந்துச்சுன்னா அந்த ரெயின் கோட் போட்டுக்க வேண்டியது தான். பட் அந்த ரெயின் கோட் போடுறதுல என்ன ப்ராப்ளம்னா, ஒரு 30க்கு மேலே போனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் பறக்க ஆரம்பிச்சிருது. அந்த ரெயின் கோட் போடுறதும் ஒன்று தான், போடாததும் ஒன்று தான். அது அப்பர் பாடி வேணால் கவர் பண்ணும், பட் கீழே ஃபுல்லாக நனைஞ்சு போயிடும். கைஸ் தெரியுதா மிஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு? ஏற்காடுல என்னன்னு தெரியல, இன்னைக்கு நான் கீழே இருந்து மேலே வர வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மங்கீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கு. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவு அதிகமாக பார்த்ததே இல்லை. எனக்கு ஏன் அப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. பட் இந்த தடவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மங்கீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. பைக் ஓட்டிட்டு அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறுக்காலெல்லாம் வந்து விழுவுது. அது ஏத்தனா அதுக்கு என்ன ஆகுமோ என்ன ஏதுன்னுலாம் தெரில. பட் அது மேலே ஏற்றுனா நம்ம கண்டிப்பாக அவ்வளோதான். பசங்களாம் ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நமக்கும் அந்த மாதிரி வைப் பண்ண யாராச்சும் இருந்தால் நல்லா இருக்கும். பட் நமக்கெல்லாம் யாரும் இல்லைங்க. நம்ம வந்துட்டு ஒன் அண்ட் ஒன்லி பீஸ் தான். தனியாக இருக்கிறதும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். யாருக்கு அதுவும் வெயிட் பண்ண தேவையில்லை, யாருக்கூடயும் சண்டை போட தேவையில்லை. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, ஜாலியாக இருக்கலாம். தெரியுதா கைஸ் மிஸ்ட் இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு? பஸ் வருது. ஆக்சுவலாக இந்த மாதிரி பஸ்ஸு லாரி வரப்பெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தயவு செஞ்சு நம்ம வழியை விட்டுருங்க. இல்லைன்னா அது ரொம்ப டேஞ்சர். அவங்க வளைக்கிறதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏறிட்டு தான் வளைப்பாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் போவாங்க. அந்த மாதிரி மேக்ஸிமம் பண்ணாதீங்க, பண்ணவே பண்ணாதீங்க. ரோட்ல எவ்வளோ பெரிய குழி. நைட் டைம்ல எவனாச்சும் பார்க்காம வந்து விட்டானா கண்டிப்பா விழுவதான் செய்வோம். டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 4:20 தான் ஆகுது. பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த குளிருது. இன்னும் நைட் டைம்லலாம் எப்படி இருக்குன்னு தெரில. அண்ட் நானும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணியே கிட்டத்தட்ட ரொம்ப நாட்கள் ஆகுது. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு போய்கிட்டு இருக்கேன். அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் எதுவும் ஷூட் பண்ண முடியல. பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடாது, ஏதாச்சும் ஏதாச்சும் கண்டென்ட் தந்துட்டே இருக்கணும்ன்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவு உங்கள் சப்போர்ட்டும் தாங்க. நீங்கள் நம்ம சேனல் பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சி செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்காடு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு நேராக எங்கே போகிறோம்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷேவராயின்ஸ் தான் போய்கிட்டு இருக்கோம். ரோட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு மிஸ்ட் இருக்குன்ட்டு. எனக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி குளிருது.
ஆக்சுவலாக ஏற்காடு வர்றதுக்கு பிளானாக இருந்திருந்தா நான் ரெயின் கோட்லாம் கொண்டு வந்திருப்பேன். ஒன்றுமே கொண்டு வரல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளிர், செம்ம குளிருது. இந்த ரோட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு மிஸ்ட் இருக்குன்ட்டு. வாவ். ஏற்காடுக்கு வந்துட்டு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைமில் வாங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். கைஸ் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேக்கு கிட்ட வந்துட்டோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவு மிஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும். வீடியோவில் பார்க்குறத விட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். உண்மையாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது.